இங்க ஒரு மிகப்பெரிய ஜெயண்ட ஒரு நாள் அந்த நாட்டோட மகாராணி டின்னருக்காக இன்வைட் பண்ணியிருக்காங்க. அங்க வந்து அவன் உட்கார்ந்ததும் அந்த பெரிய நாற்காலியே அவனோட வெயிட் தாங்காம ஷேக் ஆகுது. அவனுக்கு உணவு பரிமாறுறது கூட அவங்களுக்கு அவ்வளவு ஈஸியா இல்ல. ஹவுஸ் கீப்பர் ஒரு பெரிய லேடரை எடுத்து போட்டு அதுக்கு மேல ஏறி போயிட்டு தான் அவரோட பிளேட்ஸ்ல எல்லாத்தையும் சர்வ் பண்றாரு. அவனுக்கு சாப்பிடுறதுக்கு ஸ்பூன் வைக்கிற மாதிரி பெரிய ஸ்வாடையும் ஷவலையும் டேபிள்ல வச்சிருக்குது. ஷவல் மாதிரி இருக்கிற அந்த டூலை அதை ஒரு ஃபோர்க் மாதிரி யூஸ் பண்ணி பிரெட்டை அதுல குத்தி அங்க இருந்த ஏகப்பட்ட ஆஃப் பாயில மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு கடியில விழுங்கிடுறான். அந்த ஜெயண்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவன் குடிக்கிறதுக்காக ஒரு பெரிய கெட்டில்ல காஃபியை கொண்டு வந்து அவன் முன்னாடி இருந்த பவுல்ல ஊத்துறாங்க. உடனே அதை அப்படியே எடுத்து குடிக்கிறான். ஆனா அதோட டேஸ்ட் பிடிக்காததால உடனே காஃபியை துப்பிடுறான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ற விதமா அவன் கொண்டு வந்த ட்ரிங்கை எல்லாருக்கும் ஊத்தி கொடுக்க ஆரம்பிக்கிறான். அதை பார்த்து ஒரு சின்ன பொண்ணு அங்க இருந்தவங்க கிட்ட அதை குடிக்காதீங்கன்னு மெல்ல சிக்னல் கொடுக்கறான். ஏன்னா போன டைம் அந்த ஜெயண்ட் வந்திருந்த டைம்ல என்ன நடந்துச்சுன்னு அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனா அங்க இருந்தவங்க அதுக்குள்ள கிளாஸை எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அவங்க எல்லாரும் குடிச்சு கொஞ்ச நேரத்துல சடனா அவங்களோட ஃபேஸ் பேயறைஞ்ச மாதிரி மாற ஆரம்பிக்குது. அப்போ திடீர்னு அவங்க செக்யூரிட்டி லீடர் ஒரு பெரிய பாம்பை போடுறாரு. டேபிள் கிட்ட இருந்த 2 தளபதிகள் கூட பாம்பு போட்டதுல அப்படியே பறந்துடுறாங்க. ராணியால கூட ரொம்ப நேரம் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்களும் சத்தமா ஒண்ணு போட்டுடுறாங்க. அரண்மனையில இருக்கிற எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகி நிற்கிறாங்க. அடுத்ததா அரசபையோட நாய்கள் கூட டோரை பிச்சுக்கிட்டு வெளியே பறந்துடுது. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ராணிக்கும் அவமானம் தாங்க முடியல.